a team of D. Diyamalini of 10th A, D. Priyadarshini of 10th B, R. Payal Kumari of 10th B, K. Pranavi of 10th B, P. Dikshita of 10th A, A. Vaishnavi of 10th A, N. Nasiba Begum of 10th B, V. Batmini Tara of 10th B, and D. Kavyadarshini of 10th A are welcoming our Honorable Chief Guest, the management and the principal to flourish our sports day occasion. Welcome, sir. உலக பேரரசே, தென்னன் மகளே என்றெல்லாம் பல்வேறு வகைகளில் புகழ்வாய்ந்த அன்னை மொழியாம் அருந்தமிழ் மொழிக்கு வாழ்த்து சொல்ல தலை நிமிர்ந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம். அனைவரும் எழுகவென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் நன்றி. தங்கள் இருக்கைகளை அமர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். A very warm evening. Actually, yesterday we all had heavy practice here in this ground, and it was very hot. And really, I think the God has come down. The Almighty has showered with lots of shade and warmth. So we should thank the Almighty for this wonderful evening. So first of all, it's my great pleasure to welcome, I won't say chief guest, but I'll say that today's hero for today's annual sports meet. A very hearty welcome to you, sir. So as I welcome him, I would like to share a few things about him, and I want to share it in Tamil. Sir oda per வந்து மதிப்புக்குரிய ஆனந்தன் சார். அவர் வந்த விதத்திலே நீங்கள் அவரோட குவாலிஃபிகேஷன், அவரோட கேடர் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. இஸ் கமாண்டர் இன் சீஃப் Battalion 1 and see, I have met him twice. ரெண்டு தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். I have met so many people in my life, in my journey. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான மக்களாக இருப்பாங்க, சந்திச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் விசிட் சார் மறந்துருக்கலாம், பட் செகண்ட் டே விசிட் என்னோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலி பெட்டாலியன் கிரவுண்ட் வந்து கேட்குறதுக்காக தான் அவர்கிட்ட போனேன். பட் ஹி வாஸ் வெரி சாஃப்ட் நேச்சர்ட், லைக் ஹி ஜஸ்ட் இமீடியட்லி செட் எஸ். அண்ட் த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் நாங்கள் அவரை வந்து மீட் பண்ணுறதுக்காக போனோம். எனக்கு நல்லா தெரியும் பெட்டாலியன் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் அ ட்ரை பிகாஸ் ஐ ஹர்ட் தட் ஹி இஸ் வெரி ஹெல்பிங் டைப் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு தான் நான் வென்ட் அண்ட் ஆஸ்க்ட். அண்ட் ஹி வாஸ் வெரி பிஸி. அதை நிப்பாட்டிட்டு நான் என்ன சொல்கிறேங்கிறத கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னும் நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்ப பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். He spent nearly 25 minutes to arrange this Anna Stadium for me. Because இங்கே வந்து 5 o'clock வரைக்கும் தான் டைமிங், அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் நான் 5க்குள்ளே முடிக்க முடியாது.
That was the reason why I was trying for some other ground. But sir, he made so many calls. Though நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, the hospitality that he showed, that was really very, very, very touching. இந்த காலத்தில் தான் வேலையை விட்டுட்டு நம்மளுக்காக, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவருக்கு என்னை யாருன்னே தெரியாது. அவர் எனக்காக மெனக்கட்டு ஒரு இதை பெர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் ஈஸிலி கேன் சே சாரிமா ஐ கான்ட் டு இட்னு சொல்லிட்டு என்னை தாராளமாக வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். பட் ஹி டிடன்ட் டு தட். ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு தமிழ் எனக்கு தெரியல, அவ்வளோ உபசரிப்பு, எஸ், விருந்தோம்பல் பண்ணினார். இந்த காலத்தில் யாராவது வீட்டுக்கு போனால் நம்ம தொந்தரவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு எப்போ போவாங்க அப்படின்னு நினைக்கிற சுச்சுவேஷன் இப்போது. பட் ஹீ ஸ்பெண்ட் so much time and he was so kind. எனக்கு தான் ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. அச்சோ இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்மளால் அவரோட ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு ஐ வாஸ் ஃபீலிங் வெரி எம்பாரஸ்ட். பட் வெரி கூலி, அவர் ஒருமே டென்ஷனே படலை. வெரி கூலி he made arrangement and he saw that it is done. அப்போ தான் நினச்சேன், இன்னும் நல்ல உள்ளங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஹீ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம், ஆர் ஸ்கூல் ப்ரோக்ராம். அண்ட் அவர்கிட்ட நான் நீங்கள் எனக்கு வந்தே தான் ஆகணும் எங்கள் ஸ்கூலுக்குன்னு நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அவர் மறுக்கவே இல்லை, அவர் உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. நேற்று மதியம்தான் அவர் திருச்சிக்கே வந்தார். சிஎம் பந்தோபஸ்த் ப்ரோக்ராமில் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். He said, don't worry, I'll be there. I trusted his words. And he's here sharp at 3:30. So a heavy round of applause to him, to such a very, very kind and down-to-earth personality still existing in the society. So நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு கற்றுக்கணும், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கட்டாயமாக எடுத்துக்கணும். அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்டேன் அவரோட பெட்டாலியனில் ஒவ்வொரு மக்களுக்கும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறதுலேருந்து மேரேஜ் டே விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அட்டென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்கிறாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இட்ஸ் மை ப்ளஷர் டு ஹேவ் யூ அமித் சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட ஸ்கூல் பில்லர்ஸ் பற்றி நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அண்ட் 5-6 பில்லர்ஸ் இங்கே உட்காந்துருக்குறாங்க. இந்த தூண்கள் இல்லைன்னா இந்த ஸ்கூல் இல்லை. இன்றைக்கி நான் என்னால் ஏதாவது ஃப்ரீயாக என்னோடய விருப்பம் படி என்னால் செய்ய முடியுது, குழந்தைங்களுக்காக செய்ய முடியுது அப்படின்னா அது அவங்களோட 100% சப்போர்ட்னால தான். ஸோ இட் இஸ் கிரேட் ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல் அண்ட் இட்ஸ் கிரேட் ப்ளஷர் டு வெல்கம் யூ ஆல். ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், எனக்கு ஒரு நாளும் அவங்க நோன்னு சொன்னதே கிடையாது. அஃப்கோர்ஸ் தே அனலைஸ், இது பண்ணலாமா வேண்டாமா அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் ஃபைன் தே செட் கோ அஹெட். ஸோ அதுக்கு ஐ எம் பிளெஸட். இங்கே 19 வருஷமாக இந்த ஸ்கூலில் இருக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். யூஸ்வலி நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஸோ டக்குன்னு கோவம் டக்குன்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவேன். பட் அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்களா இல்லை நான் மாறிட்டேன்னா தெரியல. பட் ஐ எம் ஹியர் ஃபார் ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் 18 years and it's all because of these pillars and I am very proud to be a head of Vasavi Vidyalaya and it's honor too. And என்னோட பேரண்ட்ஸை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் நிறையா இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பிடிஏன்னு ஒரு பேட்ச் போட்டுட்ருக்குறாங்க. பாஸ்ட் 2 இயர்ஸாக விவி லேடிஸ் கிளப்புன்னு வச்சுருந்தேன். இப்போ கவர்மெண்ட்டோட ப்ரெஷர்னால் பிடிஏன்னு பேர் மாற்றிருக்கேன். ஸோ நிறைய மக்கள் பிடிஏயில் சேர்ந்துருக்குறாங்க, அதில் ஜென்ஸும் சேர்ந்துருக்காங்க. நேற்றே நிறைய பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு ரிஹர்சலில். அண்ட் இன்றைக்கி இட் இஸ் ஸ்டில் அ வெரி வெரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கே. பேரண்ட்ஸும் சரி, ஈவன் த பிடிஏ மெம்பர்ஸ் யாருமே உட்காரவே இல்லை, எல்லாம் நின்றுட்டே தான் இருக்காங்க ஃப்ரம் 2 o'clock, ஃப்ரம் த டைம் தே கேம் ஹியர். சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கும் தே டிடன்ட் சிட் இட் ஆல். சரி இருந்து எனக்கு சப்போர்ட்டாக பேக் போனா, ரிப்ஸா, ஸ்ப்ளீனா, கிட்னியா எல்லாம் இருக்கிறதுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹார்ட்டி வெல்கம். அண்ட் என்னோட குழந்தைங்க இன்றைக்கி இந்த ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறேன், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட டெடிக்கேஷன் என்ன அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும். ஏன்னா பேரண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஃபோனை மட்டும்தான் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் குழந்தைங்கள பற்றி இருக்குது.
நோ, அதை தாண்டியும் எத்தனையோ விஷயங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு இந்த குழந்தைங்க உங்களுக்காக தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ எடுக்கிறது, ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு குழந்தைங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸை நல்ல கைத்தட்டி ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி அதை வந்து குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு கேட்டு இந்த மொமெண்ட்டில் ஐ ஜஸ்ட் கெட் ரெட். தேங்க்யூ வெரி மச். Thank you, madam. Now I cordially invite our school secretary, Mr. J. Rajinikanth sir, to adorn the shawl and give away a memento as a token of love. Thank you, sirs. குட் ஈவினிங் சில்ட்ரன். சத்தம் பத்தலை, ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா டுடே இஸ் த ஸ்போர்ட்ஸ் டே. உங்கள் ப்ரோக்ராம் தான் ரொம்ப ஒரு முக்கியம். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற மிஸ்டர் ஆனந்தன் அவர்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் ஸ்கூலுடைய ஸ்போர்ட்ஸ் டே பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க. எனிவே ரைட், மேம் எல்லாம் நல்லா பேசிட்டாங்க. பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ரைட். யூ நோ, தி ஃபஸ்ட் ஸ்கூல் இன் இந்தியா டு கிரியேட் 2 Guinness World Record இஸ் none other than our ரைட். அது நமக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம். அதாவது இன்றைக்கி எந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் செய்யணுமோ அந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்கூலுக்கு மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டோம். இன்னமும் ஏதாவது தேவைப்பட்டாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஈவன் தோ வி ஆர் ஹேவிங் அவர் லைப்ரரி, அந்த லைப்ரரி வந்து இன்னும் சொஃபஸ்டிகேட்டடாக ஆஸ் லைக் அவர் கம்ப்யூட்டர் லேப். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் லேப் வந்து ஈக்குவலன்ட் டு த காலேஜ், அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு லைப்ரரி வந்து இந்த வருஷம் ப்ராஜெக்டாக கொண்டு வரதுக்காக ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வித் ஆல் யுவர் கோஆப்ரேஷன் அதை நல்ல விதமாக நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். நான் ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து உக்காந்துடுறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும், செய்யணும், நல்லா செய்யணுங்கிறதுக்காக அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஸ்தபதியை கூப்பிட்றாரு. ஸ்தபதி போகிறாரு, ஏகப்பட்ட கற்களை கொண்டு வந்து ராஜா வைக்கிறாரு, கருங்கற்களை. அதில் வந்து நீ செலக்ட் பண்ணு, எந்த கல் என்ன வேணும்னு சொல்லிட்டு மேட்சிங் பண்ணிக்க, ஸ்டெப்ஸுக்கு என்ன வேணும், உற்சவருக்கு என்ன வேணும், மூலவருக்கு என்ன வேணும். அப்படிங்கும்போது அந்த கல்லில் ஒரு கல் நினைக்கிது, நம்மளை செலக்டே பண்ணக்கூடாதுடா, ஏன்னா செலக்ட் பண்ணால் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மூலவர் பண்ணணும், உற்சவர் பண்ணணும் அப்படின்னா அதை உளியை வச்சு செதுக்கி அழகுப்படுத்துறதுக்காக நம்மளை ரொம்ப இம்சை பண்ணிவிடுவாங்க. பக்கத்தில் ஸ்தபதி வந்தால் என்னை செலக்ட் பண்ணக்கூடாது, பக்கத்தில் ஸ்தபதி வந்தால் என்னை செலக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது. அதோடைய வேண்டுதல் என்னமோ தெரியல, நிறைவேறிடுச்சு. அதேமாரி அதை செலக்ட் பண்ணலை. கோயில் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு, கோபுரம் முடிஞ்சிச்சு, படி கட்டியாச்சு, உற்சவர் வந்தாச்சு, மூலவர் வந்தாச்சு, அருமையாக கும்பாபிஷேகம் முடிஞ்சவொடனே நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல் சந்தோஷப்படுது, நல்ல வேலைடா நம்ம உளியில் வந்து அடியே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா செஞ்சுருக்கீங்க, ஆனால் நம்ம படி ஏறுற இடத்துல ஒரு கல் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த சிதறக்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் உடைக்கிறது ஒரு கல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு சபரி ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எந்த கல் வந்து தப்பிக்கணும்னு நினச்சா அந்த ஒரு கல் தான் நிற்கிது. அந்த ஒரு கல்லை 2ஆக பொளந்து ஒன்றை படியாக போடுறாரு, ஒன்றை சிதறக்காய் உடைக்க போடுறாரு. அப்போ என்னாச்சுன்னா, ஒழுங்காக அவங்க செலக்ட் பண்ணும்போது அந்த உளியில் செதுக்கமான நல்ல விதமாக பண்ணியிருந்தா இன்றைக்கி மூலவராகி வந்தவங்க பூரா அதை சாமியாக கும்பிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த கல்லை படியாகவும் செதற்காயும் போட்டவுடனே டெய்லியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதில் தேங்காய் உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அது நினைக்கிது, எப்பயுமே எதையுமே அதோடைய போக்கில் தான் நம்ம ஏற்றுக்கணும் ஒழிய, எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து கஷ்டப்பட்டால் தான் நல்லா வாழ முடியும். எதுக்கு இது ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் படிக்கிறதுக்கு செய்கிறது எல்லாம், அப் டு 10th, ஆஃப்டர் தட் +1 +2, ஆஃப்டர் தட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ சார் இங்கே வந்து இவ்வளோ அருமையாக உட்காந்துருக்காருன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நாளைக்கு நம்மளும் இவர மாதிரி வரணும்னு நினைக்கணும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் நீங்களும் மூலவர் போர் விளங்கலாம். கஷ்டப்படாமல் இருந்தால் இப்போ ஜாலியாக இருங்க, அதுக்கப்புறம் நம்ம செதற்காயாக தான் ஆகும் என்று சொல்லி இதற்கு மேல் நான் பேச பிரியப்படல.
எப்பொழுதும் போல் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைட், ஓகே. Thank you, sir. I kindly request all the dignitaries to come down to hoist the flags and to declare the sports meet open. Now, I kindly request our honorable chief guest to hoist our national flag. Thank you, sir. Now, I kindly request our school president, Dr. A. Madhavanagaran, sir, to hoist the Olympic flag. Thank you, sir. I kindly request, sir, to hoist our school flag. Thank you, sir. Come this side, man. Come, man. I declare the sports meet open today. Thank you, sir. leads the entire process of Akshay Vidya. He is a participant of zonal level Kho-Kho and volleyball. He is a disciplined student and a good at studies too. Followed by R. Avaniswaran of 10th B, leads the greenhouse. He is an all-rounder of cricket. He is a disciplined student and a good at studies too.
Muhammad Hassan of 10th B leads the Red House. He is a zonal level volleyball player and also a kabaddi player. He is good at studies. Followed by P. Siddhartha of 10th A leads the Pink House. He is very much interested in playing football. He is a drum player. He is a perfect disciplined student and very good and a rank holder in studies. Followed by M. Muhammad Suhail of 10th A leads the Yellow House. He is a chess player. He achieved the state level grand finale spin bee competition twice. He is a very good disciplined student and a rank holder at studies. He participated in many speech competitions and won the prizes. Next, P. Darshana of 10th A leads the Blue House. He is a volleyball player and a kho-kho player and also participated in gymnastics competitions. He too participated in many speech competitions and won the prizes. He is a rank holder in studies. Followed by our dedicated teachers and PTA members. Yes, Akalya Shri of 9th A holds the Olympic torch. She participated in CM Trophy,
zonal level and district level 200 meter, 400 meter and 600 meter running, and won medals and certificates and prizes. She won the first place in district level 600 meter running in 2024. Akshata of 9th B. She participated zonal level shot put and discus throw and won the first. Now, V. Rajesh of 10th A holds the Olympic torch. He won the first prize in zonal level discus throw in 2023 and 24. He is also good at studies. A. She is a zonal level triple jump long individual at zonal level, district level bronze medal winner of 400 meter running and gold medal winner of 800 meter running, and she is a disciplined student and rank holder in studies. Yes, Achaya of 10th A, lighting the Olympic lamp. Oath! In the name of all competitors, we promise that we shall take part in the sports day of Vasi Vidyalaya School. As for our players, respecting and abiding by the rules that govern the events in the true spirit of sportsmanship for the glory of sport, we shall put forth our greatest effort to achieve the best result, the aims for the honor of our houses and school. Thank you, Ma'am Ishwar of 9th A. R. Harun Basha of 9th A, S. Elil Kumaran of 9th B, and A. Kishore Nath of 9th C play an important role in playing rhythmic drum beat for the march past as a crown of the program. Thank you, children. This is the right time to listen our honorable chief guest voice as a role model of our future India. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற வாசவி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு தலைமை விருந்தினராக என்னை அழைத்ததற்கு முதல் கண் பிரின்சிபல் திருமதி பாவை மேடம் அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் செக்ரட்டரி திரு ரஜினிகாந்த் சார் மற்றும் பிரசிடென்ட் மாதவ மனோகரன் சார் மற்றும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு 2 விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 2 காரணங்கள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது காரணம், நான் இங்கே ஒரு காவல் கண்காணிப்பாளராக கமாண்டண்டாக ஒரு பதவியில் இருப்பதால்
ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த விளையாட்டு விழாவிற்கு நான் அழைக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய மகன் ஏபி யுவின் ஆனந்த் என்பவர் நேஷனல் அளவில் 800 மீட்டரில் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடத்தில், இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கின்றார். அவர் இப்பொழுது கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். இந்த அண்ணா ஸ்டேடியத்தில் பல நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் நான் கண்டிருக்கின்றேன். பல காவல்துறை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கு பெற்ற அனைத்து இந்திய காவல்துறையினருக்கான விளையாட்டுப் போட்டிகளும் இந்த மைதானத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அப்பொழுது எங்களுடைய காவல்துறை அணியினர் நடத்தி காட்டுகின்ற அணிவகுப்பு மரியாதைக்கு ஈடாக இணையாக ஒரு அணிவகுப்பு மரியாதையை வாசவி வித்யாலயா அவர்கள் பள்ளிகள் நடத்தியுள்ளார்கள். மேலும் இந்த அணிவகுப்பில் ஒலிம்பிக் டார்ச் எடுத்துக்கொண்டு சென்றது முதல், வாத்திய குழுவினர் முதல் கொண்டு, ஒரு கொடியேற்ற முதல் கொண்டு, இன்னும் வர இருக்கின்ற கல்ச்சுரல் ப்ரோக்ராம் முதல் கொண்டு அனைத்தும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு உணர்கின்றேன். அதற்கு இன்றியமையாத பணியை செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் இல்லாத உலகம் அடிமையான உலகம் என்பது பல நேரங்களில் நிரூபித்து கொண்டிருக்கின்றது. நானும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு MSc B.Ed முடித்து கரூரில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து இப்பொழுது காவல்துறையில் 30 வருடங்கள் பணிபுரிந்திருக்கின்றேன். நான் ஆசிரியராக பணிபுரிந்த பொழுது மாதம் எனக்கு 1200 ரூபாய் சம்பளமாக நான் பெற்றேன். இப்பொழுது 1,60,000 ரூபாய்க்கு மேல் சம்பளமாக மாத சம்பளம் பெற்று கொண்டிருக்கின்றேன். இந்த உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய கல்வி, என்னுடைய படிப்பு. என்னுடைய படிப்பு தான் இப்பொழுது உங்களிடம் இவ்வளவு தூரம் நின்று கொண்டு பேசிக்கொண்டும் அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறது. அதற்கும் எனக்கு கல்வி தந்த என்னுடைய பெற்றோர்களுக்கும், அதுபோல வருங்காலங்களில் இதே மேடையில் உங்களுடைய பெற்றோர்களையும் தலைமை விருந்தினராக மாற்ற காத்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பின்னால் அமர்ந்திருக்கும் பெற்றோர்கள் அவர்களுடைய கனவுகளை உங்கள் மீது விதைக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்களுடைய ஆசைகள், அவர்களுடைய தேவைகள் எல்லோரும் உங்களை நம்பியே இருக்கின்றது, உங்களை நம்பியே உங்களை சுற்றியே இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த வருங்காலத்தில் நல்ல ஒரு வீரராக, வீராங்கனைகளாக, ஒரு மாணவ மாணவியாக, விஞ்ஞானியாக வருகை புரிந்து இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் ஈடேற்ற செல்வத்தை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு தற்பொழுது முதலமைச்சர் போட்டிக்கான விளையாட்டுப் போட்டிகள் விரைவில் நடைபெற இருக்கின்றது. சுமார் 84 கோடி ரூபாய் விளையாட்டு நிகழ்ச்சிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எப்படி நாம் அமெரிக்காவின் மோட்டார் வாகனத்திற்கு ஒரு டெட்ராய்டு என்று சொல்கிறோமோ, இந்தியாவின் மான்செஸ்டர் எப்படி ஒரு மும்பை என்று அழைக்கின்றோமோ, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்று அழைக்கின்றோமோ, அதுபோல தமிழ்நாட்டின் ஜப்பான் என்று சிவகாசி அழைக்கின்றோமோ, அதுபோல தமிழ்நாட்டின் விளையாட்டு நகரமாக திருச்சி அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு வாசவி வித்யாலயா பள்ளியும் ஒரு முக்கிய காரணம். அவர்களுடைய மாணவ மாணவிகளின் பங்கும் இதில் முக்கிய காரணம் என்பதும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். இந்த பள்ளியில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், வி ஃபார் விக்டரி. ஒரு விக்டரி இல்லை, 2 விக்டரி இல்லை, 3 விக்டரி. வாசவி வித்யாலயாவுக்கு 3 வி இருந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2 கின்னஸ் சாதனைகள் புரிந்த ஒரே பள்ளி இந்த பள்ளியாகத்தான் இருக்கும் இந்த இந்தியாவிலேயே. 1998ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து 1200க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளை கொண்டு, சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களை கொண்டு ஒரு தமிழ்நாட்டில், ஒரு இந்தியாவில் ஒரு சிறந்த பள்ளியாக வாசவி வித்யாலயா வீரநடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இந்த சாதனையை படைக்க வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளை உங்களுக்கும், பெற்றோர்களாகிய உங்களுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும்
நான் இந்த நேரத்தில் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தமிழ்நாட்டில் விளையாட்டு பல்கலைக்கழகம், மிகப்பெரிய விளையாட்டு பல்கலைக்கழகம் விரைவில் நமது தஞ்சாவூர் அருகே செம்பட்டி அந்த ஊரில் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதுபோல திருச்சிக்கு அருகிலேயே ஒரு மிகப்பெரிய விளையாட்டு கல்லூரி மற்றும் விளையாட்டு அணி என்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டே நடைபெற இருக்கின்றது. அதிலும் நீங்கள் இந்த வாசு வித்யாலயா பள்ளி மாணவிகள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். திருக்குரானில் ஒரு கதை இருக்கின்றது. அதாவது என்னவென்றால், குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது, வியர்வை துளி உன் நெற்றியிலிருந்து நிலத்தில் விழுவதற்கு முன்பு அந்த உழைக்கும் வர்க்கத்தினருக்கு கூலியை தந்துவிட வேண்டும் என்று கூற கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படி என்றால் என்னவென்றால், ஒரு வியர்வை துளி நிலத்தில் விழுவதற்கு முன்பு அவர்களுக்கு உண்டான பாடுபட்ட அந்த கூலித்தொகையை அவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும். ஒரு முதலாளியாக இருந்து அவர்களுக்கு செய்துவிட வேண்டும். இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், வியர்வை துளி நிலத்தில் விழும் அளவிற்கு உழைக்க வேண்டும் என்ற கருத்தும் அதில் புகுத்தப்பட்டிருக்கிறது. சில உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் இரண்டு கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் கூட இருக்கின்ற சக மாணவ மாணவிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களையும் ஒரு நல்ல உச்ச நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். இன்னும் வருங்காலங்களில் வாசு வித்யாலயா பள்ளி மாணவர்கள் என்றாலேயே ஒரு வாசமான ஒரு பாசமான மாணவ மாணவிகள் என்று கூறும் அளவிற்கு உங்களுடைய சமுதாய முன்னேற்றத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Next to LKG UKG Peacock dance, please be ready. ஏதுமறியா இளமூட்டுக்கள், சொல்லியதை சொல்லிய வண்ணம் செயலாக்கி காட்டும் கிளிப்பிள்ளைகள், வண்ணச் சீருடையில் வளரும் இளம் சிட்டுக்கள், உடல் ஆரோக்கியத்திற்காக எளிமையான பயிற்சிகளை கற்றுக் கொடுக்க வரும் ஆசான்கள், உற்று நோக்கி பாருங்கள், இவர்களின் உன்னத அசைவுகள் உறுதி செய்யும்.
wonderful performance, Kutis. மனதை கொள்ளை கொண்டது மயிலின் ஆட்டம். நல்ல விஷயங்களை சொல்லித்தர வயது ஒன்றும் தடையாவதில்லை. நல்ல விஷயங்களை கற்றுத்தேர வயது வித்தியாசம் பார்ப்பதற்கில்லை. இதோ இந்த மழலைகளின் பயிற்சி பட்டறையில் இணைந்து நாமும் கற்றுத்தேர்வோம். உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்வோம். சிடி டிஸ்கை கையில் வைத்துக் கொண்டு கூட இந்த பயிற்சியை செய்யலாம். Next to yoga, 3rd to 5th girls, be ready.
பேரண்ட்ஸ்லாம் நல்ல கை தட்டலாமே பிள்ளைங்களுக்கு. உங்கள் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். கை தட்டிக்கிட்டே இருந்தால் இளமையாக இருப்போமா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க படிக்கிறாங்க. இந்த குழந்தைங்க தான் செய்கிறாங்க. என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். See the way they are doing it. Wow, wow. நல்ல பலத்த கைத்தட்டல் கொடுங்கம்மா. சிடி டிஸ்கை வைத்து பயிற்சி ஆசனங்களின் அனுபவப்பு ஆயுளை கூட்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 அதனை பறைசாற்றும். ஆம், அனைவரும் அறிந்த கலை. அதனை முறைப்படி செய்தால் அடையலாம் உன்னத நிலை. சூரிய நமஸ்கார். நம்ம இந்திய திருநாட்டில் தெய்வீக கலைகள் 2. ஒன்று நாட்டிய கலை, 2 யோக கலைகள். 2 இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதால் 72,000 நாடி நரம்புகள் பேசிக் இயக்கப்படுகிறது. 72 லட்சம் ஆசனங்கள் செஞ்சால் என்ன பலனோ அதில் 0.1 கிடைக்கும். 3 என்று ஒருவருக்கு வயிறு முன்னோக்கி போகிறதோ ஆரோக்கியம் பின்னோக்கி போகிறது. 4 லெஃப்ட் லெக் க்ளோஸ், ரைட் லெக் ஓப்பன். எதிர்காலத்தில் சர்க்கரை வராமல் தடுக்கக்கூடியது. 5 கோல்டு பிரெத், நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. 6 உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கு நன்மை செய்யக்கூடியது. 7 எது ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணலாம், முதுகு தண்டோட மட்டும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. முதுகு தண்டோட எதிர்காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கணும்னா நம்பர் 7. 8 வி டைப், ஸ்திரசாசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனில் 0.1 கிடைக்கும். 9 ரைட் லெக் க்ளோஸ், லெஃப்ட் லெக் ஓப்பன். எதிர்காலத்தில் சர்க்கரை வராமல் தடுக்கக்கூடியது, வந்தால் கண்ட்ரோல் செய்யக்கூடியது. நெக்ஸ்ட் 10 3 சேம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்க, மலச்சிக்கல் குறைபாடு இல்லாமல் இருக்க. 3 மூச்சு வேகமாக வெளியே விடுங்க. 11 2 சேம், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். 12 1 சேம். நெக்ஸ்ட் தடாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கட்டி உட்காருது, கையை ஊனாமல் உட்காரணும். இந்த மாதிரி 5 தடவை செஞ்சீங்கன்னா 10 கிலோமீட்டர் நடந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன். டவுன், அப், கையை ஊனாமல் உட்காரணும், கையை ஊனாமல். டவுன், அப். நெக்ஸ்ட் உட்கட்டாசனம். ஆப் சிட்டிங், கால்கள் வலுப்பெற, எதிர்காலத்தில் முழங்கால் வலி வராமல் இருக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் சோப்புகர்ணாசனம். உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை கூட்டக்கூடியது, நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடியது. டவுன். பெற்றோர்களாக நீங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்வதால் குழந்தைகளில் இன்னும் உற்சாகம் அதிகரிக்கும். அப், இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சி செய்வார்கள். நெக்ஸ்ட் கோணாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வேக கோணாசனம். 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படி கை கட்டி உட்காருதல். 1, பத்மாசனம் போடும். 1, 2, 3, 4. இப்பொழுது பத்ம குண்டலி யோக முத்திரை ஆசனம். டவுன், மவுத் பிளேஸ் டச். மூச்சு வேகமாக வெளியே விடு. அப், நெக்ஸ்ட், டவுன், அப், நெக்ஸ்ட், தலைவணங்கிய பத்மாசனம். டவுன், மூச்சு வேகமாக வெளியே விடு. மூச்சு வேகமாக வெளியே விடு. நெக்ஸ்ட், பத்ம விசிறியாசனம். டவுன், டவுன், அப், டவுன், அப், அப், டவுன், அப். நெக்ஸ்ட், ஸ்பெஷல் ஆசனம். வாங்க, சக்கராசனம் செய்கிற பையன். 2, 1. நெக்ஸ்ட், புஜங்க சக்கராசனம். புஜங்க சக்கரா. 1, 2, 3. எதிர்காலத்தில் உங்களுக்கு முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தரக்கூடியது புஜங்க சக்கராசனம். 2, 1. ஏகபாத சிரசாசனம். ரெடி? அப்படியே 1, 2, 3. யோக நித்திரை ஆசனம். அந்த காலத்தில் யோகிகள் இப்படித்தான் நித்திரை செய்ததாக யோக சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது. 1, 2, 3. நெக்ஸ்ட், அப்படி கைத்தட்டல் கைத்தட்டல் கைத்தட்டல். யோகாவை கற்றுக்கொண்டு செய்யுங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். கவரி வீசி காத்தான் தமிழ் வேந்தன், அது தமிழை கருதி இவர்கள் கவரியை கையில் ஏந்தி பயிற்சிகள் செய்வதற்கும் காரணங்கள் பல உண்டு. ஆம், சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, சிந்தையையும் செயலையும் ஒருங்கிணைத்து சீரிய பயிற்சிகள் செய்வதன் வாயிலாய் சிறப்பான ஆரோக்கியம் பெறலாம் உறுதியா என்பதை கருதியே ஆகும். நெக்ஸ்ட், பால் டான்ஸ். ப்ளீஸ் பி ரெடி. பாராட்டுங்கள், கண்டிப்பாக குழந்தைகள் இன்னும் உற்சாகமடைவார்கள்.
excellent children. Next to ball. Next to ball drill, bamboo drill. Third to fifth boys, please be ready. இவர்கள் பந்தை கையில் ஏந்தி பயிற்சிகள் செய்வது உலகம் உருண்டையானது என்பதை சொல்வதற்காக அல்ல, ஒரே வண்ணம் கொண்ட பந்தினை பயன்படுத்துவதால் ஏதோ மந்திரம் ஒன்று மறைந்துள்ளது என்றும் பொருள் அல்ல. புதுமையாய் ஒன்றை பயன்படுத்தி பயிற்சிகள் பலவற்றை செய்யும் போது புத்துயிர் மேலும் கிட்டுமே என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாமும் முயற்சி செய்யலாமே. நாங்கள் ராஜராஜ சோழன் என்கிறார்களோ? எல்கேஜி யூகேஜி பேரண்ட்ஸ், உங்களோட குழந்தைங்க அங்கே இருக்காங்க. நீங்கள் அமைதியாக போய் கூட்டிகிட்டு இங்கே வந்து உங்ககிட்ட வச்சுக்கலாம். எல்கேஜி யூகேஜி பேரண்ட்ஸ் உள்ளே வராமல் அப்படியே போய் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு உங்ககிட்ட கூப்பிட்டுக்கலாம். கை தட்டுவதும் ஒரு ஆரோக்கிய பயிற்சியே.
Super boys, super, that was a wonderful show. Superb, superb. Woohoo! இவர்கள் நிஜமாகவே ராஜராஜ சோழர்கள் தான். Next to bamboo drill, sunflower drill, please be ready. வானத்து விண்மீன்களாய் வலம் வருவோம். காய்கறிகளின் ஒற்றுமையை கற்றுக் கொடுப்போம். தனிமரம் தோப்பாகாது என்பதை வலியுறுத்துவோம். குழுவாய் இணைந்து செயல்பட குரல் கொடுப்போம். இதுவே எங்கள் கொள்கை. இதனை வலியுறுத்துவதே நாங்கள் செய்யும் பயிற்சிகளின் வலிமை. நீங்களும் எங்கள் வழியில் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மேன்மையே வந்து சேரும் என்கிறார்களோ இவர்கள். சின்ன பசங்க 3rd to 5th பாய்ஸ் எவ்வளோ கோஆர்டினேஷனோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் கோஆர்டினேஷனோட ஃபோனை கையுமா இருக்கிறீங்க, பேசிகிட்டு இருக்கிறீங்க, 2 கையும் வச்சு கை தட்ட மாட்டேங்கிறீங்க, நல்லா சவுண்டு போட மாட்டேங்கிறீங்க. ஓன்னு சவுண்டு போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே இந்த சைடு மட்டும்தான் சவுண்டு வருது, அங்கே ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. பலத்த கைத்தட்டல் போடுங்க, அப்போ தான் அது குழந்தைங்களை போய் ரீச் பண்ணும். அவங்க எந்தோட இன்னும் செய்வாங்க. கம் ஆன் பேரண்ட்ஸ். வாவ், ஸ்டார் ஃபார்மேஷன். எத்தனை ஸ்டார்கள் இங்க கிரவுண்ட்ல இருக்காங்கன்னு பாருங்க. ஒற்றுமையை வலியுறுத்திய உங்களுக்கு நன்றிகள் பல அருமை நண்பர்களே. நல்ல கைத்தட்டல் பலத்தமா. நெக்ஸ்ட் சிலம்பம், ப்ளீஸ் பி ரெடி. ஆதவன் மறையும் நேரம் வருவதற்கு இன்னும் குறைவான காலமே உள்ளது. ஆதவன் மறையும் முன்பே இருளை வெல்ல இந்த ஏற்பாடோ என்னவோ. பொன்வண்ண சூரியனின் வெளிச்சத்தில் சூரியகாந்தி மலர்களின் மலர்ச்சியில் செய்யும் பயிற்சிகளின் பலனை அடையலாம். இதோ சூரியனே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கு பாருங்க. Come on! Woo!
அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். இங்க மட்டும் தான் சவுண்ட் வருது, அங்கிட்ட ஒன்னத்தையும் காணா. Come on. Wonderful coordination and performance, children. இது என்ன கம்பை சுழற்றும் வேலையா என்று சொல்வதிலிருந்து கம்பை சுழற்றுவது அவ்வளவு எளிதான செயல் அல்ல என்பதை அறிய முடிகிறதல்லவா? கலையின் நுணுக்கத்தை கவனமுடன் கையாண்டு நம் கண்முன் அரங்கேற்ற ஆயத்தமாகி வருகிறார்கள் இவர்கள். அகவை 5 கூட அடையாதவர் முதல் 7 அகவை கொண்டவர்கள் ஈராக தங்களின் திறமையை வெளிக்காட்ட வரும் இவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். வீரத்தின் விலாசம் இவர்கள்.
மைக்கில் தான் கைத்தட்டல் கேட்குது, உங்க கைத்தட்டல் கேட்கவே இல்லை. Alright. பலத்த கைத்தட்டல் for the children. குழந்தைங்க அங்க இருக்காங்க, அந்த yellow கேலரியில போய் கூப்பிட்டுக்கலாம். இது கரங்களையோ கால்களையோ மட்டும் வலுப்படுத்த செய்யும் பயிற்சி அல்ல. தலை முதல் பாதம் வரை ஆரோக்கியமாய் இருக்க கண்டெடுத்த கலை பொக்கிஷமாகும். மெதுவாகவும் நிதானமாகவும் செய்யும். Early morning love, she get it good from she rise. But put it on so good and make sure she out she ties. Smile upon her face, but now she pleased with this eye. Coming around to make them girl a roll out them eyes. Go down there, wine and go down there. Go down there, wine and go down there. Go down there, wine and go down there. Go down there. Wine for your good makes it a drip off of me body. Oh, you're full of crack and you can't keep up with the energy. What a epic like a pretty medic in your memory. Little bubble up, it treat it like a melody. Stay down there, y'all. Stay down there. My time to wine up. Let them know that nobody can stop me shine up. Caribbean girl, they never clean and refine up. Tell us let them know that you are one of a kind. That's how we do it like. I hope you do it like. That's how we do it like. One thing I tell you, man, and get it right. Go down there, wine and go down there. Go down there, wine and go down there. Go down there, wine and go down there. Go down there. Move that up, move that up, move that up, move that up. Move that up, move that up, move that up, move that up. Move that up, move that up, move that up, move that up. How we can handle the man straight up. Train with the same body and you ain't got back and letters on his fingers speak of trouble, 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 trouble. Don't go fixing boy, you get trouble. Bad boy messing with that boom boom. Bad boy ready on that boom boom. Bad boy, bad boy, bad boy, bad boy. Bad boy messing with that boom boom. Bad boy ready on that boom boom. Bad boy, bad boy, bad boy, bad boy. Shake that body, let me see you just do it, get 100%. Move that body, let me see you just do it, girl, go and represent. Shake that body, let me see you just do it to the fullest extent. Move that body, let me see you just do it, girl, you want to represent.
செயல்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள் கட்டடக்கலை நிபுணர்களும் கட்டடக்கலை வல்லுநர்களும். எங்கள் மாணவர்கள் குழு இணைந்து சில வடிவமைப்புகளை உருவாக்கி காட்ட தயாராகிவிட்டார்கள். அதனை நன்கு கவனித்து பாருங்கள். இவர்களின் வடிவமைப்புகள் தங்களுக்கு பிடித்தவைகளாக கூட இருக்கலாம். கம்பீரமாய் காட்சி தரும் இவை உங்கள் கட்டடங்களுக்கும் கூட அது அழகு சேர்க்கலாம்.
ஒரு துணிவான செயல். வாழ்த்துக்கள். ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட். பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாங்க. பிரமிட் செய்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டமான வேலை அதுதான். தோகை விரித்து ஆடிய மயிலின் வரவால் மழை வந்துவிடும் என்ற மகிழ்ச்சி பெருக்கோ. வானவில்லுக்கு கூட 7 நிறங்கள் மட்டுமே உண்டு. ஒளி மின்னலும். ஓகே, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசுகிறேன், இவங்கெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே. ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எத்தனை நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் தெரியுங்களா? ஓன்லி 39. 39 பேர் தான் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கல. அது ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி காரணங்களுக்காக. ஸோ மொத்த ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கட்டாயமாக கொடுத்தாகணும். இந்த கைத்தட்டல்லாம் எனக்கு பத்தலை, சவுண்டோட வேணும், அதரணும். அப்படியே அண்ணா ஸ்டேடியம் அடுத்த தடவை கேட்டால் கொடுக்கக்கூடாது. என்ன ரொம்ப சவுண்டு போடுறீங்க, நான் தர முடியாது அப்படின்னு சொல்லணும். கம் ஆன், ஐ வாண்ட் மோர் சவுண்ட். ஓகே, இப்போ ஒரு பரவலாக ஒரு டிஸ்கஷன். அந்த சைடு பயங்கரமாக கை தட்டுறாங்க, இந்த பக்கம் எல்லாம் ஸ்லீப்பிங் மோடில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சத்தம் வந்து எனக்கு பலத்த கைத்தட்டலோட அவங்க டம்மின்னு காட்டணும். எஸ், தட்ஸ் இட். மேம் நீங்கள் பாட்டு நீங்கள் அண்ணா ஸ்டேடியம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை மறுபடியும் வேறு ரெக்கமெண்டேஷன் வரும். ஒன்றும் இல்லை, திருப்பி சார்ட்ட சொன்னால் சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப தைரியமாக தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ நடக்க போகிறது லாஸ்ட் ப்ரோக்ராம். முடிஞ்சோடனே எல்லாரும் டப்ப டப்பான்னு கிளம்பாதீங்க. ஏன்னா நான் ரன்னர் வின்னர் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவேன். ப்ளஸ் சப்போஸ் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். என்ன சார், வச்சிடலாமா கேமை? மேம் பார்த்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அது முடிஞ்சிடும் சார். 1 மினிட் அப்படி. மேம் ஓகே மேம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே பேரண்ட்ஸ் வந்து ஒரு கேம் வைக்க போகிறேன். யார் கலந்துக்க விரும்புகிறீங்களோ இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இப்போயே வந்துடாதீங்க, ஓகேயா? நடு கிரவுண்டுக்கு ஒரு பெரிய சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட கேம் விளாட்றேன். ரெடியாமா? வந்து விடும் என்ற மகிழ்ச்சி பெருக்கோ. வானவில்லுக்கு கூட 7 நிறங்கள் மட்டுமே உண்டு. ஒளி மின்னலும் இடி முழக்கம் இணைந்து ஜோவென்று மழை கொட்டிவிட்டால் அதனை ஈடுகட்ட ஈரட்டு வண்ணத்தில் குடை கொண்டு வந்தார்களோ. மழை வந்தாலும் பயிற்சிகள் செய்வதற்கு தடையேதும் இல்லை. குடை கொண்டுதான் செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை.
வாவ் வாவ். Fantastic. ஸ்போர்ட்ஸ் டே மணி மகுடம் இது. 9th and 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் வெயிட் பண்ணுங்க. உங்களோட ஸ்நாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பேரண்ட்ஸ் கம் ஆன். ராம் கொஞ்சம் என் கூட வந்துருங்கப்பா. கம் ஆன் ஹரி அப். இத்தனை பெண்களுக்கு நடுவுல ஒரு ஆண் மகன். கம் ஆன் கம் ஆன். தைரியமா வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வெளிய அம்ச்சிருவேன். நான் இன்னொரு ஆண் மகன். கம் இன்சைட். நான் வரேன் வரேன் வரேன். என்ன ஃபைட்டிங் மேம், என்ன ஃபைட்டிங்? போதுமா போதுமா. போதும், எப்படியோ என்ன? எல்லாத்தையும் அவுட். பேரண்ட்ஸ் என்ன ப்ளீஸ் போதும், ஏன்னா டைமிங் இல்லை ப்ளீஸ். மேம் ஓகே நவ லிசன். பாட்டை போடுறோம், பாலை ரோல் பண்ணுங்க, ஐ மீன் பாஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாப்பா கேம் விளையாடுறேன். கம் ஆன் சசை. இங்க கொஞ்சம் ப்ளீஸ், இங்க கொஞ்சம் அப்படியே ரைட், கொஞ்சம் ப்ளீஸ் கேப். இங்க வந்து அப்படியே டபுளா நிக்கிறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பாலை பண்ணுங்க. பாஸ் பண்ணுங்க. ரைட் ரைட். நவ யூ கேன் பாஸ் தி பால். ஹரி அப். யூ கேன் பாஸ் தி பால். ஹலோ ஒரு சைடு மட்டும், ஒரு சைடு வரணும். பால் பாஸ் பண்ணுங்க. இப்படி வரட்டும். நிறைய பால் வரும், நிறைய பால் வரும், நிறைய பால் வரும். மேம் பால் வந்து அவங்க பால் போடாம இருக்கீங்களா, உங்களை அவுட். ஷால் போடாம யாரெல்லாம் இருக்கீங்களா உங்களை அவுட். ப்ளீஸ் மேம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. நிறைய பேர் வெளியில் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க. பாஸ் இட். பால் கீழே போடக்கூடாது, பால் கையில ரொட்டேட் பண்ணணும், கீழே போடக்கூடாது. பாய்ஸ் மூவ் இட். யார் கையில பால் இருக்கோ அவங்களோட ரைட் லெஃப்ட் அவுட். போங்க, பால் வச்சாங்க அவுட் கிடையாது. ஓகே, யாரெல்லாம் ஹேண்ட் பேக் தோள்பட்டையில போட்டிருக்கீங்களா அவுட்.
ஹேண்ட்பேக் மாட்டிக்கிறவங்க வெளியில போயிடுங்க. ஹேண்ட்பேக் மாட்டிக்கிறவங்க வெளில போயிடுங்க. ஓகே, யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்காங்க அவுட்டு. கண்ணாடி போட்டிருக்காங்க எல்லாருமே அவுட்டு. அப்போ மேம் போன தடவை கண்ணாடி போட்டாங்க அவுட்டுன்னா கண்ணாடி போடாதவங்க சுடிதார் எல்லாரும் அவுட். என்ன சொன்னீங்க? சுடிதார். ரைட். மாட ஒழுங்கா வந்தாரே எனக்கு பாஸ் இனி தோஸ்து எவனா இருந்தாலும் முடக்கலாமா சதா முடிச்சிடலாமா சவுண்டா ஓகே, இப்ப பால் வச்சிருக்காங்க அவுட். பால் ஒரு ராட்சசத்திரி ஓகே, கம் ஆன் பாஸ். ஓகே, பால் வச்சிருக்கவங்களோட ரைட் சைடுல 5 பேர் அவுட். நீங்க எல்லாரும் அவுட்டா? 1 2 சிங்கிள் செயின் போட்டாங்க அவுட். ஒரே ஒரு செயின். வாப்பா சுசி ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அப்பா ராம் வாங்க. ப்ளூ ஹவுஸ் ரன் அப். ப்ளூ ஹவுஸ் டீம் எல்லாரும் வாங்க. ப்ளூ ஹவுஸ் ப்ளூ ஹவுஸ் வாங்க. யார் இருக்கீங்களோ வாங்க டக்குன்னு. ப்ளூ ஹவுஸ் லீடர்ஸ் ஓப்பா. கம்மி ப்ளீஸ். அப்படி 2 பேரும் முன்னாடி உட்காருங்க. ரைட் வாங்க. ரைட் வாடி வச்சுக்கோங்க. ஓகே, கிரீன் ஹவுஸ். கிரீன் ஹவுஸ் எந்தடா டேய் மேம மறைக்காத. Hip hop! Hip hop! Hip hop! Anthem. by chorus. Come on. Let's all sing together. Janahana mana adinayaka जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि सरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे जागे तब जय राधा
जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे